அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். கடந்த பதிவில் ஜீவகாந்த பெருக்கத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து உண்மைகளை அறிந்து கொண்டோம். இன்று அந்த ஜீவகாந்தம் குறித்தும் அதை எப்படி பெருக்கிக் கொள்ள முடியும் என்பது குறித்தும் சில விளக்கங்களை பார்க்கலாம். இந்த ஜீவகாந்தம் என்பது ஒரு மறைபொருள். சித்தர்கள் அதை கண்டுபிடித்தாலும் கூட அதை விளக்குவதற்கான வார்த்தைகள் இன்றி தவித்தார்கள். இதை எப்படி சொல்லுவது? அதாவது தான் புரிந்து கொண்டார்கள், ஆனால் அதை விளக்கிச் சொல்வதற்கு வழி இல்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் ஒருவருக்கு விளக்குவது என்றால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உதாரணம் தேவை அல்லவா? அப்படியான உதாரணம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. என்றாலும் கூட காந்தம் என்ற அந்த ஒரு உண்மையை காந்தன் என்பதாகி ஆறுமுகமாக அதை உருவமைத்து அதை வழிபாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அதுவே காந்தன் என்பது கந்தன் என்றாகி முருகன் என்றாகிவிட்டது. பக்தி வழிபாட்டில் முருகனை கும்பிட்டால் நாம் காந்தத்தை தான் வழிபடுகிறோம் என்பது சித்தர்கள் வழியாக நமக்கு கிடைத்த உண்மையாகும். இந்த காந்தம் என்பதை இரண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று, இந்த நட்சத்திர மண்டலத்தில் இருக்கின்ற வான்காந்தம். இன்னொன்று, நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஊன்காந்தம் என்ற ஜீவகாந்தம். தன்மையில் இரண்டும் ஒன்றுதான். ஆனால் வான்காந்தத்தில் அபரிதமாக நிறைந்திருக்கிறது. தன்னை வெளிப்படுத்தி கரைத்து கொள்ளாமல் இயல்பாக அப்படியே இருக்கிறது. அது ஒரு பிரபஞ்ச அறிவாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் நம்மிடம் உள்ள இந்த ஊன்காந்தமான ஜீவகாந்தமானது அன்றாடம் உற்பத்தியாகிக் கொண்டே சிலவாகிக் கொண்டேயும் இருக்கிறது. அதனால்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகமும் சோர்வும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஜீவகாந்தம் என்பது ஒரு மறைபொருள் என்று முதலேயே சொன்னேன். இந்த மறைபொருள் என்றால் உண்மையை தானாக வெளிக்காட்டிக் கொள்ளாத ஒரு தன்மை படைத்தது என்று சொல்ல முடியும். இதை யோகத்தின் வழியாக மட்டுமே புரிந்து கொள்ளவும் முடியும். வெறும் வார்த்தையால் இதை ஜீவகாந்தம், காந்தம், அந்த தன்மைகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் நமக்கு எந்த ஒரு புரிதலும் ஏற்படாது. அறிவு விளக்கம் கிடைக்குமே தவிர அதனுடைய உண்மை பொருள் தத்துவ விளக்கம் நமக்கு தெரியாது. இதன் வழியாக இறையையும் உணரலாம். இந்த சுத்தவிழி மெய்ப்பொருள் வெட்டவிழி என்ற ஒரு உண்மையை அறியலாம் என்ற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்காது. இதனால் இந்த காந்தம் என்ற உண்மையை புரிந்து கொண்டு ஜீவகாந்தம் என்ற உண்மையை புரிந்து கொண்டு அதை நாம் பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்வது தவறாக போய்விடும். அதாவது யோகத்திற்கு வராமல் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் தவறாக போய்விடும். என்றாலும் சிலர் முயற்சிப்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் உண்மையிலேயே பெருக்கிக் கொண்டாலும் கூட அது அவர்களுக்கு பலன் தராது. முன்னை விட வேகமாக அது வெளியேறிவிடத்தான் செய்யும். ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்குத்தான் தன்னுடைய வாழ்க்கையை பழகியிருப்பார்கள். ஒரு நீர் எப்படி பள்ளத்தை நோக்கி போகிறதோ அதுபோல இந்த ஜீவகாந்தம் முறையாக பயிற்சியாக இல்லாமல் நீங்களாக செய்து கொண்டால் வழக்கம் போல அது வெளியே போய்விடும். அவ்வளவுதான். ஆனால் யோகத்தில் இணைந்து பயிற்சியை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இந்த ஜீவகாந்த பெருக்கம் செய்தால் அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக அடங்கி நிற்கும்.
உங்களுக்கு எப்போது தேவையோ அதை நீங்கள் வெளிப்படுத்தலாம். இருப்பை குறைக்காமல் வைத்துக் கொள்ளலாம். இதுதான் நம்முடைய யோகத்தின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பயிற்சியாகும். இந்த காந்தம் என்பதை மகரிஷி அவர்கள் தன்னுடைய 46, 47 வயதிலேயே தெரிந்து கொண்டார். அதாவது 1958ஆம் ஆண்டு கவிதைகளிலேயே இந்த காந்தம் என்பதை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். என்றாலும் அவரும் அதை விளக்குவதற்கு முடியாமல் தவித்தார். தன்னுடைய மாணவர்களாக வந்து சேர்ந்த ஒவ்வொரு மாணவர்களோடும் கலந்தாலோசித்து அந்த விளக்கங்களை பெற்று தன்னுடைய உலகப் பயணத்தில் ஒவ்வொரு விஞ்ஞானிகளையும் சந்தித்து கலந்து பேசி அந்த உண்மையை விளங்கிக் கொண்டு 90ஆம் ஆண்டுகளில்தான் அதை முழுமையாக நமக்கு சொல்ல முனைந்தார். அதற்கு பிறகுதான் காந்த தத்துவம் என்ற ஒரு நூலையும் எழுதி நமக்காக தந்தார். 10 பாடல்கள் கொண்ட அந்த தொகுப்பு ஒரு உண்மை விளக்கமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோகவும் ஞானக்களஞ்சியம் என்ற கவிதை நூலில் நிறைய கவிதைகளை காந்தம் குறித்து நமக்கு விளக்கியிருக்கிறார். இந்த காந்தம் என்பது உயிரிலிருந்து வரக்கூடிய ஒரு விரிவலை என்று சொல்லுவார். இந்த விரிவலையை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். ஏனென்றால் நாம் அந்த அளவிற்கு நுணுகி போக வேண்டும். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கவனம் திசை திரும்பி விட்டால் அவர் என்ன சொன்னார் என்று நமக்கு தெரியாது அல்லவா? ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது, ஒரு சினிமாவை பார்க்கும்போது கூட முழுமையாக பார்க்காமல் இடையிலிருந்து பார்த்தால் நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்காது. அந்த கதை எப்படி இருக்கிறது, எப்படி போகிறது என்று நமக்கு ஒன்றும் புரியாது. அதுபோல இந்த விளக்கத்தை நாம் கேட்கும் பொழுது நுணுகி நின்று கேட்டால்தான் நமக்கு புரியும். அதுபோல நீங்கள் இந்த ஜீவகாந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பயிற்சி வழியாக, தவம் வழியாக உங்களுடைய மனதை அந்த அலை நிலைக்கு கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் மனம் என்பது இயல்பாக அதிகமாக சுழன்று கொண்டே ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு நொடிக்கு 14 முதல் 20 சுற்றுக்கள் என்று இயல்பாக இருக்கும். இந்த 14 13க்கு வர வேண்டும். அந்த 13லிருந்து குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாக 4 என்ற நிலைக்கு வரும்பொழுதுதான் ஓரளவிற்கு காந்தம் நமக்கு புரியும். இந்த 4 என்ற அலைநீளம் நமக்கு துரியத்தில் ஆழ்ந்து நின்றால்தான் நமக்கு கிடைக்கும். அப்படியான தவநிலைக்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். அவ்வளவு காலம் நாம் தொடர்ந்து செய்தால்தான் நம்முடைய மனம் தன்னுடைய அலைநீளத்தை குறைத்து கொண்டு உண்மைகளை, மறைபொருள் உண்மைகளை நமக்கு புரிய வைக்கும். அந்த அளவிற்கு அந்த வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கி அந்த உண்மையை நமக்கு விலகிச் சொல்லிவிடும். இப்போது இந்த ஜீவகாந்த பயிற்சியை எப்படி செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் வழியாகத்தான் இதை நாம் செய்கிறோம். எப்படி என்றால் நம்முடைய கண்கள் வழியாக ஒரு ஒளி வெளியேறிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு எண்ணெய் விளக்கு எரியும் பொழுது எப்படி அந்த வெளிச்சத்தை அது வெளியே அனுப்புகிறதோ அதுபோல நம்முடைய கண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒளியை, வெளிச்சத்தை வெளியே அனுப்புகிறது. அந்த வெளிச்சத்தில் எதெல்லாம் மோதி திரும்புகிறதோ அதையெல்லாம் அது பெற்றுக்கொள்கிறது. இதை விஞ்ஞான ரீதியாகவும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பிம்பம் நம்முடைய கண்ணுக்குள்ளாக செல்லும் பொழுதுதான் நாம் அதை பார்த்து உணர முடியும். ஒருவேளை மறைக்கப்பட்டால் அதை நாம் பார்க்க முடியாது. அதுபோல இந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலைகள் வெளியே சென்று எந்தெந்த பொருளை பார்க்கிறதோ அந்த பொருளின் மோதி அதை வடிவமாக எடுத்துக்கொண்டு நமக்குள்ளாக, நம்முடைய கண்களுக்குள்ளாக மீண்டும் வருகிறது. அப்படி வரும்போது அந்த அளவிற்கு இந்த அலைநீளங்கள் மாறி இருக்கின்றன. அந்த பொருளுக்கு தக்கவாறு, அங்க இருக்கக்கூடிய காட்சிக்கு தக்கவாறு, அங்க இருக்கக்கூடிய வெப்பத்திற்கு தக்கவாறு, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தக்கவாறு அது மாற்றம் பெற்று நமக்குள்ளாக மீண்டும் வருகிறது. இயல்பாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவகாந்த அலைகள்
மாற்றம் பெற்று நமக்குள்ளாக அதை உணர்த்தி விட்டு கழிந்து விடுகிறது, மறைந்து விடுகிறது என்று சொல்லலாம். அப்படி மறையும் பொழுது சுத்தவெளி என்ற மெய்ப்பொருளுக்குள் அடங்கி விடுகிறது என்று மகர்ஷி அவர்கள் சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு கணமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் நமக்கு ஜீவகாந்த இழப்பாக இருக்கிறது. இப்போது நாம் இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை செய்யும் பொழுது முதல் பயிற்சியாக நாம் விளக்கு பயிற்சி செய்துதான் பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆரம்பத்திலேயே நாம் கண்ணடை பயிற்சி செய்ய முடியாது. ஏனென்றால் அது அபரிதமான சக்தியை பெற்றுக்கொள்ளும் வழியாகும். அது நமக்கு இப்போதைக்கு புரிந்து கொள்ள முடியாது, அதை சரியாக செய்யவும் முடியாது. அந்த பழக்கத்திற்காக விளக்கு பயிற்சி என்ற தீப பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு அகல் விளக்கை மிக சிறியதாக மகர்ஷி அவர்கள் மல்லிகை மொட்டு போல எரிய வேண்டும் என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு காற்றில் ஆடாத நிலைக்கு மிகச் சிறியதாக ஒரு ஒளியை அங்கே பொருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒளியை ஒரு பலகையில் வைத்து நம்முடைய உயரத்திற்கு ஏற்றபடி வைத்துக்கொண்டு அதை கண்களால் பார்க்க வேண்டும். அப்படி கண்களால் பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் வழியாக போகக்கூடிய அந்த ஒளி ஜீவகாந்த அலை தீபத்தின் மேல் பாட்டு தீபத்தை உள்வாங்கி தீபத்தின் அளவிற்கு தன்னையும் வெளியேற்றிக் கொண்டு செலவாகிறது. அப்படி செலவாகும் பொழுது ஒரு பக்கம் நமக்கு உள்ளாக பாய்ந்து செல்கிறது. அதோடு வெளியே இருக்கக்கூடிய வான்காந்தம் இந்த குறையை, நம்மிடம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த குறையை நிவர்த்தி செய்ய நமக்குள்ளாக வான்காந்தம் பாய்கிறது. ஜீவகாந்தம் வரும் பொழுது வான்காந்தமும் நம்மோடு கலந்து உள்ளே வருகிறது. அப்படி வரும் பொழுது நமக்கு இருப்புக்கு மேல் கூடுதலாக இந்த வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறி நிரம்பி விடுகிறது. இப்படி தினமும் ஒரு வாரம் செய்யும் பொழுது அல்லது ஒரு மாதம் செய்யும் பொழுது நமக்குள்ளாக அபரிதமான ஜீவகாந்தம் இருப்பாக நின்று விடுகிறது. இந்த இருப்பை வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு தீட்சி வழங்க முடியும், ஒரு விளக்கங்களை சொல்ல முடியும், நம்முடைய உடல் மன உயிர் குறைகளை போக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய மனம் எப்போதும் உற்சாகமாக எதையும் புரிந்து கொள்ளும் தன்மையில் இருக்கும் என்றும் சொல்ல முடியும். அதைத்தான் நாம் கடந்த பதிவில் பார்த்தோம். இதே போலத்தான் கண்ணடை பயிற்சியும் செய்கிறோம். ஆனால் கண்ணடை பயிற்சி இதைவிட அபரிதமான வான்காந்த ஆற்றலை ஜீவகாந்தமாக மாற்றி நமக்குள்ளாக அனுப்பி வைக்கும். ஏனென்றால் கண்ணடை வழியாக நாம் நம்முடைய உருவத்தை பார்த்து முழுமையாக வாங்கிக் கொள்கிறோம். உருவத்தின் நினைவும் நமக்கு வரும். உருவமளவிற்கு, அதாவது நம் அளவிற்கு இந்த ஜீவகாந்த பெருக்கமும் நமக்குள்ளாக நிரம்பி நின்றுவிடும். ஜீவகாந்த பெருக்கம் செய்வது முக்கியமல்ல, அந்த ஜீவகாந்த பெருக்கம் செய்த பிறகு இருக்கக்கூடிய அந்த அபரிதமான ஜீவகாந்தத்தை காப்பாக வைத்து கொண்டு செலவழிக்காமல் இருப்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போல பள்ளம் நோக்கி ஒழுகின்ற நீர் போல நம்முடைய பழக்க வழக்கங்களால் அந்த ஜீவகாந்தம் உடனடியாக இருப்பதையும் எடுத்துக்கொண்டு கழிந்துவிடும், பற்றாக்குறையாகிவிடும் என்று சொல்லலாம். அதை நாம் காத்து கொள்ள பழக வேண்டும், அது முக்கியம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு எந்தெந்த வகையில் இந்த ஜீவகாந்தம் செலவாகிறதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்ள தெரிய வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான உண்மை. அது இல்லாமல் நாம் இதை செய்ய முடியாது. இந்த தீப பயிற்சி சொல்லும் பொழுது ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும். அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் இதைத்தான் செய்திருக்கிறார். அந்த பழக்கமே தான் தீப வழிபாடாக இன்னமும் சன்மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த உண்மையை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது, இந்த விளக்கத்தை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது, இந்த ஜீவகாந்த பெருக்கத்தின் வழியாக நாம் அடையக்கூடிய நன்மைகளையும் அதில் பெற முடியும். நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள்.
உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.